இது கட்சியே கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றேன், இது ஓப்பனிங் டே பார்க்குற ரசிகர் மன்ற கூட்டம். போய் அஜித் ஒளியன்னு சொல்லி ஸ்க்ரீனை கழிக்கிற கூட்டம் இது. அந்த கூட்டம் அப்படியே இங்கே கும்பலாக கூட்டி வந்துட்டு இவங்களாம் நாட்டை மாற்ற போகிறாங்க, இவங்க அரசாங்கத்தை தர போகிறாங்கங்கிறாங்க. எவ்வளோ தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த பூமி. அதுக்கு மிகப்பெரிய அவமானம். வடக்கை விட தமிழ்நாடு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நம்மளே இந்த காரி துப்பின அளவுக்கு நடந்துருச்சு. இவ்வளோதான் நடந்து அதனால வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமேனு. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். இது நார்மல் கூட்டம் கிடையாது, இது வேற மாதிரியான கூட்டம். காரூரில் 41 பேர் செத்து போய் அவர் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு கேதம் கேட்குறேங்கிறாரு. அப்போ காரை சுற்றி 30 பேர் ஓடுறாங்க. அந்த பொது இப்போ நடந்துச்சுல, அந்த ஈசிஆர் ரோட்டில் லாட்ஜ் ரூம் போட்டு செத்தவங்களுக்குலாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், கதர்னார். அப்போ இவர் கார் வருது, 50 பேர் பின்னாடி போகிறாங்க. இது என்ன மாதிரியான கட்சி? அப்புறமேட்டு என் பிள்ளை சாக கிடக்குது ஐசியூவில், பரவாயில்ல விஜயோட ஹேர் ஸ்டைலை பார்க்க வந்தேன்னு ஒரு லேடி சொல்லுது. அது அந்த அம்மாவுடைய நிர்வாகியாம் அந்த கட்சியில். இந்த மாதிரிலாம் அதிமுகவில், திமுகவில், பாமகவில் எந்த கட்சியிலையாவது இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாங்களா? உங்களுக்கு எல்லா கட்சியிலும் கடைமடை தொண்டன் முதற்கொண்டு ஒரு விடுதலை சிறுத்தைகள் மாறினாங்கன்னா சனாதன எதிர்ப்பு குறித்து பேச முடியும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு. பாமகவில் வகுப்பாரி உரிமைனா என்னன்னு பாமகவில் பேச முடியும். இன்னைக்கு பாமக 2ஆ உடஞ்சு கிடக்கு. இப்போ கூட அவங்க சமூக நீதி, வகுப்புவாரி, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு தங்களுடைய அரசியல் கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அடிநாத கொள்கை இருக்கு. இந்த கட்சிக்கு கொள்கையே கிடையாது. முதலமைச்சர் உட்பட தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு. ஆனா அவர்கள் நீங்க கும்பல் அப்படின்னு சொல்றதும் உயிர் மீது அக்கறை கிடையாது. அந்த கூற கும்பல் என் பக்கத்துல நிக்கிறவன் என் கட்சிக்காரங்க உணர கிடையாது. அதிமுக காரங்க ஒரு கூட்டம் கூடனா, எப்பா நீ ஈரோடுப்பா, நீ தூத்துக்குடிப்பா, நீ ஒன்றியம், நான் அந்த ஒன்றியம் எல்லாம் அந்த ஒரு உணர்வு இருக்கும். இவங்க யாருக்குமே நம்ம கட்சிக்காரங்க உணர்வு இருக்காது. எங்க அவன் திருமல ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கிறான், அஜித் முகத்தில் ஆசிட் அடிக்கணும்னு வந்திருக்கிற அந்த கூட்டமாக சேர்ந்துருக்கான். அவனுக்கு கட்சி கூட்டம் கொள்கைங்கிற குழு ஒன்றும் கிடையாதுங்க அவங்களுக்கு. இப்ப நாம் தமிழர் இருக்காங்க, ரசிகர் மன்றத்துல வந்திருக்காங்க அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. அவங்கள அரசியல் படுத்துறதுக்கான முயற்சிகள்ல தானே இன்னமும் அந்த கட்சி ஈடுபட்டு இருக்காங்க. அது அவங்க மறுக்கல. இவங்க எல்லாரையும் அரசியல் படுத்துறது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாட்டு ஊடகங்களுடைய முதல் வேலைங்கிறது இந்த டெல்லியை எதிர்த்து, இந்த இந்துத்துவாவை எதிர்த்து போராட வேண்டியது நம்ம வேலை கிடையாது. ஜிஎஸ்டி தராம ஏமாத்திக்கிட்டு பீகார்காரனை தமிழ்நாட்டுக்காரன் அடிக்கிறான்னு அவமானப்படுத்திட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழனை கேவலப்படுத்திட்டு இன்னைக்கு மோடிங்க வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காரு. இது நமக்கு வேலை கிடையாது. தாவேகாவோட தலைவர்கள் அவர்களை அரசியல் படுத்துற முயற்சிகள்ல முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒருத்தர முயற்சி பண்ணுங்க. எங்களுக்கு தேர்தல் போயிட்டு இருக்கு, எங்களை டெல்லி கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. எங்களை பாஜக இந்துத்துவா தேர்தலே இல்லாத சூழல், வாக்கு திருடுறாங்க, ஹரியானால ஆட்சி திருடிருக்காங்க. ராகுல் காந்திங்கிற ஒற்றை மனுஷன் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயக சக்திகள் இதுக்காக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேர்தல் கிடையாது, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு.